தனனை தன்னா தானை தன்ன தனனை தன்னா தன தந்தனை தந்தனை தன்னா காளியர்கள் ஒன்று கூடி சந்தனமஞ்சோலையில ஆண்டவனை நினைக்காள அக்கினியாகமத அக்கினியாகமத அனவளப்பதற்கு வாராளே அம்மையா அவண்ணே அனவளப்பதற்கு அந்த சந்தன மஞ்சோலக்குள்ள சந்தன மஞ்சோலக்குள்ள ஏ சத்தி காளி 8 பேரும் ஒரு ஆளு நல்ல குளிய வெட்டி ஏ அரையளவு மடல் குமைத்து சாந்து கொண்டு தரமொழி சந்தனத்தால் மாவு கொண்டு மஞ்சனைய பாலே தரமொழகி அங்கே பன்னீராலே கோலம் போட்ட கோலம் போட்ட போடு போடு காளியர்கள் பன்னீராலே கோலம் போட்ட அம்மாய தலவாழ இலவிரித்த சத்திமார்கள் 8 பேரும் சந்தனமா ஜோலக்குள்ள தலவாழ இலை விரித்து வெற்றிலை வாக்கு தேங்காய் வளம் தீபங்கள் எல்லாம் எடுத்து வைத்து நிறநாளி நிறமரக்க ஐயா துணையும் எடுத்து வைத்த மகாளி 8 பேரும் ஆண்டவன நினைக்காளே காளியர்கள் 8 பேரும் இறக்கிய குச்சிகளை 21 குச்சிகளையும் குழியிலிட்டு யாகத்தை சுத்தி அமர்ந்திருந்த யாகத்தை சுத்தி அமர்ந்திருந்து காளியர்கள் ஒன்று கூடி ஆண்டவனை நினைக்காளே அக்கினிய வழக்கலோற்ற அக்கினியாக மாதே சுத்தி அமர்ந்திருந்த காளியர்கள் சிவனார நினைத்தல்லவோ ஒருத்தி குச்சி அள்ளி போடுற ஒருத்தி கொலை போடுற ஒருத்தி கும்மி அடிக்க ஒருத்தி கோலாட்டு அடிக்க ஒருத்தி தாலாட்டு பாடுற ஒருத்தி நெய்ய கொண்டி ஊத்துற முக்கட்டு எண்ணெய் விட்டா முத்துமாரி போடாதி காளியர்கள் அட்டமகாளி 8 பேரும் சந்தனமா ஜோலக்குள்ள அக்கினிய வழக்காளே அக்கினிய வழக்காளே காளியர்கள் 8 பேரும் அப்படியாக ஆண்டவனாகி பகவானை நினைத்து அக்கினி யாகத்தை வளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அக்கினி யாகமோ வளர்ந்து கொண்டிருக்கிறது. என் தாயான சத்திமார்கள் 8 பேர்களும் இங்க வாழ இங்க வா எழுங்க வா, உன் கண்ணாடி கூட நான் பார்க்கட்டும். வா மாறிப்பா இங்க வாழ. அப்ப இறைவனாகிய காளியர்கள் 8 பேர்களும் ஆண்டவனை எண்ணி அக்கினி வளர்க்கிறா இல்லையா, யாகமா வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒருத்தி நெய்ய ஊத்துறா, ஒருத்தி எண்ணெயை ஊத்துறா, ஒருத்தி முக்கட்டி எண்ணெய் விடுறா. முக்கட்டி எண்ணெய் என்ன தெரியுமா, வாரையில எண்ணெயை கொண்டு ஊத்தி இல்ல அங்க யாகத்துல ஊத்துறான்னு, யாகத்துல எண்ணெயை ஊத்தி அதால தீய வச்சு கொளுத்தணும். யாகம் அப்பதான் வளரும் பத்தியா. என் தாயான சத்திமார்கள் 8 பேர்களும் சந்தனமா ஜோலையிலே
சிவனாரை எண்ணி யாகத்தை வளர்க்க தொடங்கினார்கள். யாகமோ வளர்ந்து கொண்டிருக்கிறது. அக்கினி யாகமானது வளருங்காலத்திலே ஆதி கைலாசத்திலே ஆண்டவனார் பகவானுக்கு அட்டகாளி 8 பேரும் வளர்த்ததொரு யாகம் அது. அக்கினி காந்தலது அரணாருக்கு பொருட்கலையே சக்திமார்கள் வளர்த்த வேள்வி. சங்கரனுக்கு பொருட்கலையே ஈஸ்வரியா வளர்த்த வேள்வி. ஈசனுக்கு பொருட்கலையே ஆகாளி வளர்த்த வேலி. அரையோனுக்கு பொருட்கலையே அக்கினி யாகமாது வளர்ந்து கொண்டு இருக்குதையா. யாகமது வளரும் போது அங்க எவ்விதமா இருக்குதானால் வளரும் போது ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு அந்த அக்கினி காந்தலானது பொறுக்காமல் கடவுள் படும் கஷ்டத்தை கண்டாள் பார்வதா தேவி. எம்பெருமானே, என் தாயான தங்கைமார்கள் வளர்த்த வேள்வியே நான் பார்வதி போய் அமர்த்தி வர்றேன்னா. ஏ பார்வதி, நீ அக்கினி அமர்த்த சென்றையான உன்னை மதிக்க மாட்டா, வார்த்தையை கேட்க மாட்டா. அதனால நீ போக வேண்டாண்டி. அப்படியே நீ போனையான அக்கினி யாகத்தை உன்னாலே அணைக்க முடியாத. பகவான் போக வேண்டாம்னு சொல்லியும் பார்வதி கேட்டாள, கேட்க மாட்டுக்கா. எம்பெருமானே, எவ்விதமாக இருந்தாலும் அக்கினி யாகத்தை அமர்த்தி வருகிறேன் என்று சொல்லி சத்தியான பார்வதியா ஆண்டவனை அணைப்பதற்கு அக்கினியை அணைப்பதற்கு அன்னவாராளே பார்வதியா கைலாச வாசல் விட்டு வனமான வனம் கடந்தா. சந்தன மஞ்சோலைக்குத்தா சத்தியவ வாராளே. ஓடு 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 தக்கத்தை ஐயா பார்வதியா வரபோது காளியர்கள் 8 பேரும் கடவுளைத்தான் நினைக்காளே. யாகமத வழக்காளே. பார்வதி பார்த்தா, அடியே தங்கைமார்களே, ஏ காளியர்களே, ஏ மாரியம்மா, ஏ முத்துமாரி, முத்தாரம்மா, அடியே சந்தனமாரி, தாயே அம்மா ஜடமாரி, வடக்குவா செல்வி வடபத்திர காளியரே, நீங்க வளர்த்தது ஒரு யாகம் அது. அரணாருக்கு பொருட்கலையே அக்கினி யாகமாத அடைக்க சொன்ன பார்வதியா. அப்பம் பார்த்தாளி காளியர்கள் எண்ணாத எண்ணம் அல்ல, எண்ணாத ஒரு எண்ணம் அல்ல. அடடை எண்ணுவார மனமதியிலே அக்கினி யாகத்தை அமர்த்த சொன்னா பார்வதி. அக்கினியை அமர்த்த மாட்டேன்னா அக்கா. ஏ பார்வதி, நாங்கள் ஆண்டவன் சிவனாரை எண்ணி யாகத்தை வளர்த்தோமே, உன்னை யாருக்கா அங்க வர சொன்னா? நீ போய் அத்தான் பகவான போய் வர சொல்லுன்னா. அப்பந்தான் பார்த்தா என் தாய் காளியம்மா, நம்ம அக்கா பார்வதி அக்கினி யாகத்தை அமர்த்த வந்திருக்கிறாளே, ஆண்டவன் இங்கு வரணுமே. ஆனா ஏ அக்கா பார்வதி, ஆண்டவனை காப்பாற்றணும் என்ன இருந்து
சொன்னா இந்த யாகத்துல இறங்கி நீ அரணாரை காப்பாத்தே பாப்போம்னா ஏன் சொன்னான்னா பார்வதி அக்கினி யாகத்துல இறங்கினாலையான அக்காளை காப்பாத்த அத்தான் பகவான் தானே ஆகணும். அதனால ஆதி பராசக்தியான உலக மாதா பார்வதி ஆண்டவனை காப்பாற்ற வேண்டும் அல்லவா அக்கினி யாகத்தை அமர்த்த வேணும் என்று ஆதி பராசக்தி உலக மாதா பார்வதி ஆண்டவன சக்தி காப்பாற்ற ஆதி சக்தி பார்வதியா சிவனாரே சக்தி நினைக்காளே சிவனாரே நினைத்தல்லவோ ஆதிசக்தி பார்வதியா பெரிய முக்காலும் வலமே வந்தா ஏ முக்காலும் வலமே வந்து சிவனாரே மனதில் எண்ணி அக்கினி யாகத்திலே இறங்குதாளே அக்கினியில் பார்வதி இறங்கும் போது இதை பார்த்தாலே காளியர்கள் ஏ வடக்குத்தியா வடக்குவா செல்வி எனக்கு ஒரு பேச்சுக்கு அக்கால அக்கில் இறங்க சொன்னோம். நம்ம அக்கா பார்வதி ஆண்டவரை காப்பாத்த அக்கினில் இறங்கினாலே அப்ப என்ன ஆதி பராசக்தி காளியர்கள் 8 பேர்களும் அந்த சந்தனமான் ஜோலக்குள்ள ஒன்று கூடி வருகிறார்கள். அவர்கள் ஆண்டவனே நினைக்காளே கையேதோ குறுக்காளே அக்கினிய முக்காலும் வலமை வந்தார் கையா ஒருத்தருக்கு ஒருத்தி பின்னாலே ஒருத்தருக்கு பின்னாலே அடடே அக்கினியில் இறங்குதாளே ஒருத்தருக்கு பின்னால அப்படி அக்கினியில் இறங்குதாளே அட்டைகாளி 8 பேரும் யாகத்தில இறங்கும் போது கருகுருகி சாம்பலாக இருக்காளே ஆண்டவனா பகவானுக்கு அக்கினி காந்தலது கையா காந்தலது அந்த கடவுளுக்கு குறைந்திடுமா அக்கினி காந்தலது ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த அக்கினி காந்தலானது குறைந்து கொண்டிருக்கிறது. கடவுள் பகவான் பார்த்தாரு நாமளுக்கு அக்கினி காந்தல் குறைந்தது அக்கினி அமர்த்த சென்ற நம் தேவியான பார்வதியை காணவில்லை என்று ஞானத்தால் பார்த்தார் பகவான். ஞானம் கொண்டு பார்க்க காளியர்கள் 8 பேர்களோட பார்வதியும் சேர்த்து அக்கினி யாகத்தில் இறங்கி இருக்கிறார். நம்மளை காப்பாத்த போய் தானே பார்வதி அக்கினி யாகத்தில் இறங்கினார். தன்னுயிர் கொடுத்து ஈசன் உயிர் காத்தாள் அல்லவா. ஆகையினால பார்வதியை நாமல் காப்பாற்ற வேணும் என்று கையாண்டவனார் பகவான கையிலாச வாசலில தீர்த்தமன் திருப்பிரம்ப கையதில தான் எடுத்து கடவுள் பகவான வாராரே ஏ தானே எடுத்து அந்த சந்தனமா சோலைக்குத்தா சங்கரனார் வாராரே சங்கரனார் பந்தல்லவோ சந்தனமா சோலையில தெரிந்த ஒரு சாம்பலள்ளி கருவருவாய் பிடிக்காரே கருவருவாய் தான் பிடித்து ஐயா தீர்த்தம் கொண்டு தெளிக்காரே பகவா தெளிக்காரே ஏ திருப்பி ரம்பா தட்டுவதாரே
முடி திருப்பி ரம்பா தட்டும் போது அட்ட மகாளி 8 பேரும் சந்தனமாஞ்சோலுக்குள்ள இரண்டாவது பிறவியாக வீரப்பல்லா விரிசடையா ஐயா விரிசடையா வெற்றி கொண்ட முகமல அம்மா முட்டை போல மொழியழகா முகம் நீண்ட பல்லழகா ஐயா எரிந்த முகம் செவந்த கண்ணா எரிந்த முகம் செவந்த கண்ணா அம்மாளுக்கு 70 பாகம் செவந்த முகம் அடடே கோர பல்லாம் தந்த முகம் கோரமுக கண்ணழக இரண்டாவது பிறவியாக அன்னவாராளி காளியாக வடகுத்தியா வடபத்திர காளி அக்கா தங்க 8 பேரும் அண்ணா அவதரித்து வாராளே ஓடு 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 தாயானமை காளியர்கள் 8 பேர்களும் இரண்டாவது விரைவியாக சந்தனமாஞ்சோலையிலே இரண்டாவது விரைவியாக வீரப்பல்லோட விரிஷடையோட வெறித்தாடும் தலைமுடிகளோட அங்கார ஓங்கார வடிவங்களை கொண்டு அவதரித்தவர குரா சத்திமார்கள் 8 பேர்களும் இவர்கள் 8 பேர்களோட பராசக்தி பார்வதா தேவியும் 9 பேராகவே அவதாரம் புரிந்து வந்தார். சிவனுடைய திருவடிகளிலே வணங்கினார். ஏ அம்மா பார்வதி, இவர்கள் 8 பேர்களோடு சக்தி நீ 9 பேராக அவதாரம் செய்து வந்ததினாலே இன்று முதலாக உனக்கு நவக்கிரக நாயகி என்ன பேரு? நவக்கிரக நாயகி. 8 பேர்களோடு சக்தி 9 பேராக நீ அவதரித்து வந்ததினால உனக்கு நவக்கிரக நாயகி அப்படிங்கிற திருநாமத்தை கொடுத்தார். இன்னைக்கும் பூலோகத்துல சிவாலயங்கள் எங்கெங்கு உள்ளதோ அங்கெங்கெல்லாம் சக்தி பார்வதா தேவி 9 நவக்கிரக நாயகியாக வந்து குலவிருக்கிறாள். ஆமா, இருக்காங்க இல்லையா? சிவன் கோயிலுக்கு போனீங்களா? சிவனை எப்படி கும்பிட்டீங்க? ஓ சிவாயவா, நல்ல வேலை. ஓ சிவாயாவா ஓ நமச்சிவாயவா? ஓம் நமச்சிவாயா. சரிதான். அப்ப காளியர்கள் 8 பேர்களும் ஆண்டவனாகிய சிவனாரை கண்ட சிவபெருமானுடைய பாதத்திலே வந்தோ முக்காலம் சுற்றினா முடி வணங்கி நமஸ்கரித்த ஆண்டவேனார் பகவான பகவான் ஆண்டவனார் பகவான சந்தன மஞ்சோலுக்குள்ள சத்தியான காளியர்கள் அவள் முக்காலம் சுற்றி வந்த முடி வணங்கி நமஸ்கரித்த ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே ஆதி சக்தியோட வார்த்தை கேளு. இந்த ஆதி சக்தி இந்த கைலாச வாசலில அக்கா பார்வதிக்கு மட்டும் பேர் நாமம் கொடுத்தீங்க. அது மட்டுமல்ல, எங்க அக்காளோடு நாங்களும் அவதாரம் புரிந்து வந்தவமே, எங்களுக்கும் மறுபடியும் ஒரு பேர் நாம வேணும். அது மட்டுமல்ல, இந்த கைலாசபதியில எங்க அம்மா யாரு, எங்க அப்பா யார் ஐயா, எங்க பேரகசியங்கள் புறப்போடப்பு என்ன என்கின்ற விவரமத கேட்காள மாகாளி 8 பேரு விவரமத கேட்ட போது சங்கரனார் பகவான் சங்கரனார் அங்க
அங்க ஏது சொல்வார் அடியே அம்மா சத்திமார்களே நீங்க அக்கா தங்க 8 பேர்களும் நாகலோக பட்டணத்தில் நாகராஜாவுக்கும் நாகராணி பெண்ணாளுக்கும் பிள்ளை இல்லாத குறையை தீர்க்க குழந்தைகளாக அவதாரம் செய்தேன். இப்பொழுது நாளை ஒரு காலத்திலே மகிடாசுரனை அழிப்பதற்காக மாகாளியராகவே பிறவி செய்தேன் என்றார் சிவபெருமா. அப்படி சிவனாரு சொன்ன போது தாயான காளியம்மா காளியம்மா மாரியம்மா முத்து மாறி முப்பூடாதி அக்கா தங்க 8 பேரும் அக்கா தங்க அது அறநேரத்தில் ஏது சொல்வார் எம்பெருமானே இந்த கைலாசபதியில எங்க அப்பா அம்மா விவரத்தை சொன்னதனாலும் எங்களுடைய திருநாமத்தை கொடுக்க வேண்டும் இல்லையா? எப்படின்னா பேர் கொடுத்தா தான் ஒரு பிள்ளையை கூப்பிட முடியும். முதல்ல கொடுத்த பேரு கொடுத்ததுதான், வச்ச பேரு வச்சதுதான். தியானமே ஆனா கூட 4 பேரை சேர்ந்து வாங்கிக்கோங்க. அப்படின்னா ஊருக்குள்ள அப்பா அம்மா ஒரு பேர் கூப்பிடுவாங்க. ஆனா அவனுக்கு 9 பேர் இருக்கும் பாத்துக்கோ. 9 பேர்னா என்ன பேரு? பட்ட பேர் இருக்கும்யா. அதனால என் தாயான சத்திமார்கள் அதனிடத்திலே பேராமத்தை கேட்டாள் அல்லவா? அப்படி பேராமத்தை கேட்ட பொழுது ஈசனாகிய பகவான் மறுபடியும் எப்படி திருநாமத்தை கொடுக்கிறார் தெரியுமா? மாறி மாறி பிறந்ததால மாறி மாறி பிறந்ததால மாரியம்மா வந்தன் பேரு கரகோரேகி பிறந்ததாலே கருமாறி வந்தன் பேரு நீ ஒரு மாறி பிறந்ததால ஒரு மாறி வந்தன் பேரு மாறி மாறி பிறந்த வேளை மாறி மாறி பிறந்த வேளை அரடை மாறி பெயர் பெற்ற வேளை மாறி மாறி பிறந்த வேளை ஐயா மாறி பெயர் பெற்ற வேளை அப்படி காளியர்கள் 8 பேருக்கு மாரியாக காளியாக கரைகுறைக்கு பிறந்த நாளே உனக்கு கருமாறி ஒரு பெயரு உருமாறி பிறந்த நாளே உருமாறி ஒரு பெயரு சந்தனமான் ஜோலையிலே சத்தி வந்து பிறந்ததுனாலே சந்தனமாரி ஒரு பெயரு நீ அக்கிரியிலே பிறந்ததுனால அக்கிரி மாறி ஒரு பெயரு சடையோடு பிறந்ததுனால சடச்சி மாறி வந்தன் பெயரு அம்மாளுக்கு ஒரு பேர் இல்ல 2 பேர் இல்ல 1008 திருநாமங்கள் உண்டு இல்லையா? ஏகப்பட்ட திருநாமம் இருக்கலாம். மாரியும் அவள்தான், மகமாயும் அவள்தான், நீலையும் அவள்தானே, திரிசூலியும் அவள்தானே, காளியும் அவள்தானே, வடக்குத்தி அம்மாளும் அவள்தானே, சந்தனமாரி அவள்தான், ஜடமாரி அவள்தான். காளின்னு சொன்னாலும் மாரின்னு சொன்னாலும் எல்லாம் ஒரே ஓம் சக்தி தான். அப்ப ஆண்டவனார் பகவான் சக்தியோட காளியருக்கு பேர் நாமம் கொடுக்காரு. பேர் நாமம் கொடுத்த போது பேர் நாம அங்க ஏது சொல்வா காளியர்கள் அங்க ஏது சொல்வார் ஆண்டவனாகிய கடவுள் வருமான் காளியர்கள் 8 பேர்களுக்கும் பேர்நாமத்தை கொடுத்தார்.
சரி பேராமம் கொடுக்கிற பொழுது ஆமா என் தாயம்மா காளி பார்த்தா வடக்குவா சொல்லி பார்த்தா என்ன என்ன இறைவா ஆ, எங்களுடைய பேராமத்தை சொன்னீர்கள் அல்லவா ஆமா பேராமம் சொன்னதுனாலும் சரி எங்க அப்பா அம்மா விவரத்தை சொன்னதுனாலும் ஆமா இறைவா என்ன என்றுமே நாங்கள் உங்கள் மறவாதிருக்க வேண்டும் வேண்டும் மறவாதிருக்க வேண்டுமே ஆனா ஆனா எங்களுக்கு சில வரங்கள் எல்லாம் வேணும்னு கேட்டா ஆமா என்ன கேட்க வரங்கள் வரங்கள் என்ன வரம் கேட்டா என்ன வரம் என் தாயான அம்மை சத்தியமகார்கள் 8 பேர்களும் ஆமையா உள்ளங்கையிலே ஒப்பிட்டவர்களே சரி ஊழிய தலைமுறைக்கு நினைக்கணுமா ஆமா இப்ப யாரு இப்படி நினைக்காங்களா இப்ப யாரு அப்படி நினைக்கா அதான கேட்கேன் நம்ம லேசா அம்மா தாயை காப்பாத்து காப்பி ஏத்தவா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சரிதான் ஆமா. அந்த காலத்துல அப்படி சொல்லுவாங்க ஆ, உள்ளங்கையிலே ஒப்பிட்டவர்களே சரி ஊழிய தலைமுறைக்கு நினைச்சுக்கிட்டு இருக்குமா ஆமா நினைக்காங்களா ஒருத்தருமே நினைக்க மாட்டேங்காங்க இப்ப நினைக்க மாட்டேங்காங்க அதான் சொன்னாராம் திருவள்ளுவர் புலவர் என்ன நன்றி மறப்பது நன்றன்று ஆமா நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று நன்று அப்படின்னா என்ன 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 அதுக்கு பொருள் தெரியணும்ல ஆமா குரல் சொல்லியாச்சு பொருள் கேட்கணும்ல சொல்லுங்க அதாவது ஆ, ஒரு நன்மை செய்தார சரி என்னைக்குமே நாம மறக்க கூடாது மறக்க கூடாது இப்ப உள்ளவங்க ஆனா மறந்துருவாங்க ஆமா ஆனா அப்ப உள்ளவங்க மறக்க மாட்டாங்க மறக்க மாட்டாங்க நன்மை செய்யாதவங்களை ஆமா அன்னைக்கு அடியோட மறந்துடணும் மறந்து ஆமா ஆமா அப்படியே சொல்லியிருக்காங்க ஆ, இன்னொன்னு சொன்னாராம் திருவள்ளுவர் புலவர் என்ன இன்னா செய்தாரை ஒருத்தல் சரி அவர் நானும் நன்மையும் செய்து விடல் அம்மா அவங்க என்ன செய்தாங்களோ அவங்க பாட்டுக்கு செஞ்சுட்டு போறான் ஆமா ஆனா நம்ம என்ன விடணுமோ அதை ஒழுங்கா பண்ணிடணும் பண்ணிடணும் அவன் செய்து செஞ்சுட்டு போறான் செஞ்சுட்டு போறான் நம்ம பண்ற காரியத்தை ஒழுங்கா நடத்திடணும் ஒழுங்கா நடத்திடணும் அதனால என் தாயான அம்மை காளியர்கள் ஆமா இறைவனாகி பகவானிடத்தில் அம்மோ சிவனே உம்மை மறவாதிருக்க வேண்டும் ஆமையா மறவாதிருப்பதற்கு ஆமா எப்பேற்பட்ட வரங்கள் எல்லாம் பகவானிடத்திலே கேட்கிறாளையான எப்படி அண்டவேனே பகவான பகவான் பகவானே அண்டவேனே பகவானே பகவானே யாருட வார்த்தை கேளு கேளு சிவனை வைத்து வணங்குவதற்கு வணங்குவதற்கு 103 லிங்க வரும் இங்க வர்றோம் நாம கொடுக்கணுமே கொடுக்கணுமே லிங்கத்துக்கு பூஜை செய்ய பூஜை செய்ய பூங்காவன தோட்ட வேண்டும் வேணும் குளித்து மல்ல நீராட ஆட தெப்பக்குள வரம்பு வேணும் வரமும் வேணும் காளியர்கள் 8 பேருக்கும் பேருக்கும் வீச்சருக்கால மரம் மாறும் விளையாட வெப்ப மரம் மாறும் இருந்து நாங்கள் பூஜை செய்ய இருந்து நாங்கள் பூஜை செய்ய ஒரு நிரந்தரம இடம் வேணும் ஒரு நிரந்தரம இடம் வேணும் ஐயா சிவனாருட முன்னாலே மரங்கள் எல்லாம் கேட்காளே அழியாத இழ்வர் அழியாத அன்னாரனாரிடம் கேட்காளே அழியாத இழ்வர் இப்படி வரங்கள் எல்லாம் கேட்ட போது ஆண்டவனார் பகவானோ ஆளியர்கள் முன்னாலே கடவுள் அவர் சொல்லுவாரா என் தாயான அம்மை காளி ஆரி பார்த்தா இறைவா சிவனே உம்மை வைத்து வணங்கி வழிபடுவதற்காக ஒரு லிங்கம் அல்ல 2 லிங்கம் இல்ல 103 லிங்கம் வரம் கேட்டாலும் சத்திமார்கள் ஆதிலிங்கம் ஜோதிலிங்கம் அரணாலிங்கம் ஆத்மலிங்கம் புத்தாலிங்கம் மகாலிங்கம் சுந்தரலிங்கம் சோமலிங்கம்
அவன் எங்கன போய் இப்ப இந்த பாம்பேக்கு கிளம்பியிருப்பானே. ஆமா எங்கேயோ போய் வில்லடிச்சு சுக்கலிங்கம் சுக்கலிங்கம் இல்ல இல்ல நாளை பாம்பே போறோம். ஒத்த கூறு கிடையாது சுக்கலிங்கம் வேலுக்கு. ஆமா அதனால ஆமா என் தாயான சத்திமார்கள் ஆமையா 103 லிங்க வர பகவானிடம் கேட்ட போது ஆண்டவனர் பகவான் அது சமயம் சொல்லுவார 103 லிங்கம் வரும். லிங்கத்துக்கு புத்த செய்ய பூங்காவன தோட்டம், அண்டாடம் குளித்து நீராட தெப்புக்குளம். அது மட்டுமல்ல நாம பூங்காவன தோட்டத்தோட பூங்காவன தோட்டத்தோடு வீட்டிற்கு ஆலமர விளையாட வெப்ப மரம். ஆதியில வெப்ப மரமா தான் இருந்துச்சு, பாதியில தான் வேப்ப மரம் ஆயிருச்சு. அவன் வேள்வியிலே பிறந்த மரம் தான் வெப்ப மரம். அவன் நாளடைவுல சுருக்கி வேப்ப மரம் ஆகி போச்சு. இத்தனை வரங்கள் எல்லாம் கேட்கால இந்த லிங்க வச்சு பூஜை செய்ய லிங்க வைத்து ஒரு நிரந்தரமா இடம் வேண்டும். ஒரு நிரந்தரமா இடம் வேண்டும். எம்பெருமானே கைலாசத்திலே நிரந்தரமா சொந்தமா ஒரு இடத்தையும் கேட்கலாம். ஏமண்ணா ஒரு லிங்கம் 2 லிங்கம் இருந்துச்சுன்னா எங்கெங்க போறோமோ அங்கங்கெல்லாம் கொண்டு வச்சு பூஜை பண்ணிடலாம். 103 லிங்கங்களை போற இடத்துக்கு தான் கொண்டு போக முடியுமா? அதனால இறைவா நிரந்தரமான இடத்தை கேட்டாளாம். பகவான் பார்த்தாரு, சத்திமார்களே இவ்வளவு வரத்தை ஒரே நேரத்துல கேக்கீங்க, உங்களால வச்சு இந்த வரத்தை கையாள முடியுமா? அதெல்லாம் முடியும் எங்களால. இதுக்குள்ள வயசு காணுமா? இந்த வரத்தை வச்சு உங்களுக்கு பலமாற முடியுமா? முடியுமா. அப்படியே நான் உங்களுக்கு வரம் கொடுத்தேனே ஆனாலும் ஏ காளியர்களே 51 வருட காலம் தான் உங்களுக்கு அழியாத ஆயுள் காலங்கள். 51 வருட காலம் வரைக்கும் ஆணவம் இல்லாம அட்டகாசம் இல்லாம அமைதியாக வாழ்ந்து வருவீர்களையான தலைமுறை தத்துவத்துக்கும் கோட்டையானது நிலைத்திருக்கும் என்ற ஆண்டவனாகிய பகவான் வரங்கள் எல்லாம் கொடுக்கும் பொழுது என் தாய் காளியம்மா பார்த்த இறைவா சாதாரண பூலோகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு 50 வயசுக்கு மேல 60 70 80 90 100 110 இப்படி ஆயுள் காலங்களை சேர்த்து கொடுக்கீங்க. அதனால அங்க தெய்வலோகத்திலே தெய்வலோக பிள்ளா பிறந்திருக்கிறோமே இறைவா, எங்களுக்கு மட்டும் ஆயுள் காலங்களை குறைச்சு தர்றீங்க, வயசை கூட கொஞ்சம் சேர்த்து தாங்க. சேர்த்து சேர்த்து கொடுங்க. இறைவனாகிய பகவான் பார்த்தாரு, ஏ காளியர்களே வர உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அதை சொல்லுங்க. வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமாவா? ஏன் வர வேணுமா வேண்டாமா? என் தாய் அம்மா பார்த்தா பகவான் நமக்கு தான் 51 வருட காலம் கொடுத்திருக்கிறாரு. இந்த 51 வருட காலமா அழியாத ஆயுள் காலங்களை பெற்று வாழ்ந்து வருவோமே. நல்லா வாழ்ந்தாலும் 4 மணி நேரம் நல்லவரா வாழ்ந்தா போதும் என்ற இறைவனாகிய பகவானிடத்திலே வரங்கள் எல்லாம் வாங்கினா மகாளி 8 பேர்களும் வரங்கள் எல்லாம் வாங்கியல்லோ வாங்கியல்லோ வரங்களெல்லாம் வாங்கியல்லோ மகாளி 8 பேரும் லிங்க வர வாங்குவதாளே லிங்க வரம் பெற்றல்லவோ காளியர்கள் ஒன்று கூடி கோட்டை கட்டி வாழ்வதற்கு கோட்டை கட்டி அங்க ஏது செய்த நாம கோட்டை அது கட்டணுமே, கோட்டை கட்ட வேண்டுமானா
ஆடவர்கள் வராத இடத்துல கோட்டை போடணும். ஆமா ஆடவர்கள் எங்க வர மாட்டாங்க, எங்க வர மாட்டாங்க. அவன் இல்லாத இடமே இல்லையே. ஆமா ஏன் தம்பி இதுக்கு அதுக்கு நேரம் திரிபுரம் எல்லாம் சொல்லக்கூடிய ஆமையா காண்டவா வரமுபுரத்தில் ஆமோ கோட்டை கட்ட வேணும் என்று மகாளி 8 பேரும் எண்ணாத எண்ணம் அல்ல எண்ணாத என்ன வாழ மரமதிரே ஐயா என்ன வாழ மரமதிரே ஆடவர்கள் வராத இடமாகப்பட்ட திரிபுரம் எல்லாம் சொல்லக்கூடிய காண்டவா வனமுப்புறத்தில் கோட்டை கட்டி லிங்கம் பிடித்த அரசாள வேணுமன்றி என் தாயான அம்பிகை காளியர்கள் 8 பேர்களும் கோட்டை கட்ட நினைக்கின்றார்கள். எவ்விதமாக கோட்டை கட்ட என்ன கொண்டார்களேயான நாம மண்ணால கோட்டை போட்ட மலைவே இருந்தால் கரையும் என்று தங்கத்தால கோட்டை போட்ட கடலு பட்டால் ஆகாதென்று செங்கலத்தால் கோட்டை போட்ட யானலுக்கு ஆகாதென்று அறத்தால கோட்டை போட்ட கண்டு திரும்பி அடையும் என்று கண்ணந்தங்க காளியர்கள் காஞ்சிபுரஞ்சங்கள் வாங்கி ஈய கோட்டை எதர கோட்டை 7 சுத்து கோட்டை போட்ட முப்புறம் அந்த நாதியில 7 சுத்து கோட்டை கட்டி சத்திகாளி 8 பேரும் லிங்கம் அதுதான் பிடித்து லிங்கம் அது ஐயா பூஜை செய்ய வாராளே அழகான திரிபுரமாம் காண்டவாவன முப்புறத்திலே கோட்டை கட்டினமையான மண்ணால கோட்டை போட்டமையான மழை பெஞ்சா மட்டும் கரைஞ்சு போவோம். தங்கத்தால கோட்டை போட்டமையான தணலு பட்டாலாகாதென்று வெங்கலத்தால் கோட்டை கட்டி வாழ்ந்தமையான வேடலுக்கு ஆகாதென்று என் தாயான அம்மை காளியர்கள் 8 பேர்களும் திரிபுரமா முப்புறத்திலே அழகான கோட்டை கட்ட வர்ற காஞ்சிபுரம் செங்கல் வாங்கி என்ன செங்கல் காஞ்சிபுரம் செங்கல். ஆமா காஞ்சிபுரம் செங்கலுக்கு அப்படி ஒரு ஃபேமஸ் பாத்துக்கோ. காஞ்சிபுரம் செங்கல் வாங்கி 7 சுத்து கோட்டை கட்டினா. ஐயா அப்ப உள்ளவங்க வீடு வாச கட்டுனாங்கன்னா எப்படி கட்டுனாங்க உனக்கு தெரியாதா? நீ அந்த காலத்து ஆளு தானே. அந்த காலத்து நான் இல்லையே. அப்படியா? என்ன பாக்கல அந்த காலத்து ஆள் மாதிரியே தெரியுது. அப்படிதான் நிறைஞ்சு போச்சு பாரு என்ன உனக்கு முடி நிறைச்சா அந்த வயசு கூடிருமாங்க. நீ அப்ப உள்ள ஆள் இல்லையா? சரி நீ இப்ப உள்ள ஆளா? சரி அப்ப இப்ப எப்படி வீடு கட்டுவாங்க அதை சொல்லு. இப்ப காரை வீடு கட்டுவாங்க. பூரா டைல்ஸ் போட்டு ஒட்டி காரை வீடு ஜம்முன்னு கட்டுவாங்க. ஆமா நல்ல அழகா காரை வீடு கட்டி அழகா கைய வச்சுக்கிட்டே இருக்க தம்பி. ஆமா சூப்பரா கட்டுவாங்க. இப்ப உள்ள வீடு பூரா பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்குன்னு பல 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 பலான்னு இருக்கும். ஆமா அப்ப பூரா குளமண்ணு செவரு அந்த நாளையில. ஐயா அந்த காலத்துல வீடு வாச கட்டும் பொழுது சரி குளமண்ணு செவரும் ஆமா பனை ஓலை கூரை விடும் தான் ஆதி காலத்துல. ஆமா ஓலை குடிசை வீடுதான். ஆமா ஓலை குடிசைன்னா குளமண்ணு செவரு கட்டும் பொழுது பாத்துக்கோ ஆமா தச்சுக்கு 1.5 முழம் மாடா குழி வேற வச்சிருக்காங்கல்ல. அந்த மாடா குழி ஏன்னு உனக்கு தெரியுமா? எதுக்கு வச்சிருக்காங்க? அது உனக்கு தெரியாதோ? அந்த காலத்துல சரி மக்கள் வந்து ஆமா பிறப்பது உண்டு சரி ஆனா இறப்பது கிடையாது.
கிடையாது. கிடையாது கிடையாது. இறப்புனா என்ன? என்ன? சாக்காலம் கிடையாது. கிடையாது. ஆமா ஆமா. அப்படி சாவில்லாத காலத்துல ஆமா. பிறந்து வாழ்ந்து சரி. ஆண்ட அனுபவிச்சு ஆமா. கூனி குறுகி சரி. குறுக்கெல்லாம் முள்ளு முளைச்சு முளைச்சி ஒரு முழம் குள்ளம் ஆயிருவாங்களாம். ஆயிருவாங்க. மரப்பாம்பு மாதிரி ஆயிருவாங்களாம். ஆமா. அப்ப அவங்களுக்கு வந்து கண்ணு மட்டும் படக்கு 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 படக்குன்னு மின்னட்டச்ச மாதிரி வெட்டுமா. ஆமா. அப்படி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன? அப்படி மின்னட்டம் பூச்சி மாதிரி வெட்டும் பொழுது சரி. அந்த காலத்துல மதமதக்கான் தாலி உண்டாக்குவாங்க. ஆமா. அந்த மதமதக்கான் தாலியில உண்டு பண்ணி சரி. அதுக்குள்ள மாமனும் மாமியாளையும் தூக்கி வச்சு வச்சு காத்திய கடைசி வரும் பொழுது ஆமா. சாணி போட்டு முழுவலும் பத்தியோட ஆமா. சாணி சீக்கிரம் காயுமா? காடுகரைக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க? அதிகாலையில 5 மணிக்கு வீடு வாசல்லாம் மொழிவிடுவாங்க. அப்ப மாமனும் மாமியாலும் என்ன பண்ணுவாங்க? அந்த மாடா குழுக்களை தூக்கி வச்சிருவாங்க. நல்ல மனவாட்டினா தூக்கி வைப்பா. ஆமா. பொல்லாதவனா என்ன பண்ணுவா? சாயண்டுக்காரனாச்சு கூட சேர்ந்தவனா நடு வீடுல குளிய தோண்டி உள்ள தூக்கி மூடி வச்சிருவா. அது பிரச்சனை இல்லல. நீ இருந்த நாள் போதும் உள்ள வச்சு மூடிடுவா. தனியரு ஆத்தன்றவா. ஆமா. அப்ப அதனால மாடாக்குள்ள தூக்கி வச்சிருவாளே. ஆமா. கண்ணு மட்டும் படக்கு படக்கு மின்னட்டாம்பூச்சி மாதிரி வெட்டுமா. வெட்டும். அப்ப அவங்களுக்கு தான் அந்த மாடாக்குழி உண்டு பண்ணி இருக்காங்க. ஆமா. இவங்க அந்த மாடாக்குழி ஏம்னு கேட்டா என்ன? காத்தியலுக்கு கிளியாஞ்சட்டி பொருத்தங்க. காத்தியலுக்கு கிளியாஞ்சட்டி பொருத்ததுக்கு. ஆமா. ஆனா அப்ப அப்படி கிடையாது. கிடையாது. கொல்ல மண்ணு சுவரும் ஆமா பனை ஓலை கூரை விடும் தான் ஆதி காலத்துல. நாகரிகம் பெருக பெருகதான் அந்த பனை ஓலை எடுத்தாங்க. பனை ஓலை எடுத்துட்டு ஓடு வந்தது. ஓடு ஆமா. தென்னங்கைய பரத்தி ஓடுனா கொல்லத்துல உள்ள ரெட்டையான மார்க்கு ஓடு. ஓடு ஓடு இப்போ உள்ள ஓடு கிடையாது. கொல்லத்துல உள்ள ஓடு. அந்த ஓடுல 2 யானை நிக்குமா. நிக்கும் நிக்கும். ஆமா. அச்சு போட்டிருப்பாங்க ரெட்டை யானை மார்க்கு ஓடு. ஆமா. ஓடு போட்ட வீட்டுக்காரங்களுக்கு அப்படி ஒரு பேரு பாத்துக்கோ அந்த காலத்துல. பெரிய பேரு பெரிய பேரு. கார வீட்டுக்காரங்கன்னு பேரு அந்த காலத்துல. ஆமா. ஓடு போட்ட வீட்டுக்காரங்க தான் பணக்காரங்களா போய் சொல்லுவாங்க. சொல்லுவாங்கல்ல. இப்பமெல்லாம் அப்படி கிடையாது. ஆமா. கொஞ்சம் நாகரிகம் கூட கூட தான். ஆமா. பாருங்களேன் எப்படி ஒட்டியிருக்காங்கன்னு. ஆமா. ஒரே டைல்ஸ் தானே. மேலே ஒட்டியிருக்காங்க கீழே ஒட்டியிருக்காங்க. எல்லா பக்கம் உண்டுல்ல. வரவு சீலிங்க தவிர எல்லா பக்கம் உண்டு. பெயிண்ட் அடிக்கிறது மிச்சமாயி போச்சு. ஆமா. 2 வருஷம் 3 வருஷத்துக்கு 10,000 5,000 அடிக்கணும். கரெக்டா 5 வருஷம் கழிச்சு தான் அடிக்க வேண்டியிருக்கு. ஆமா. இது மொத்தத்துல வாங்கும்போது 50,000க்கு வாங்கி ஒட்டியாச்சுன்னா சரியா போய் வேலை முடிஞ்சு வச்சுல. ஆமா. அது இருக்க ஆயுஷ்கால் வரைக்கும் இருந்துக்கிடும். உண்மைதானே. அப்ப என் தாயான அம்மை காளியர்கள் 8 பேர்களும் திரிபுரமா காண்டவன முப்புறத்திலே கோட்டையதை கட்டவே வேணும் என்று எண்ணி காளியர்கள் 8 பேரு. 8 பேரோ காளியர்கள் 8 பேரு முப்புறமா தன்னாதில கோட்டையத கட்டினாலே கட்டி கோட்டையது தானே கட்டி கோட்டையில கொடியும் கட்டி கொடிமரத்தில் வட்டும் கட்டி சிங்க கொடி நாட்டுதாளே. முருகன் சங்கர பாண்டியாபுரம் கோலமுடியாரமா அப்படியாக இருக்க இந்த சிறப்பான நேரத்தில் பாடும் நாமளுக்கு அன்பு பாராட்டி பரிசளித்து ஆதரிக்க வேண்டும் என்று ஆதரித்த சீமாதி சீமான்கள் அன்னார் அவர்கள் யார் என்று கேட்டால் கோலப்பொடி வியாபாரி. என்ன வியாபாரி? கோலப்பொடி வியாபாரி சங்கரன் தானே. சங்கரபாண்டியபுரத்தை சேர்ந்த ஏனா முருகன் அன்னார் அவர்கள் கோலப்பொடி வியாபாரி சங்கரபாண்டியபுரத்தை சேர்ந்த ஏனா அண்ணா முருகன் அவர்கள் அன்னாருடைய திருக்கரத்தினாலே அன்பு பாராட்டி நாமளுக்கு 51 லட்சம் முன்பொருளை கொண்டு வந்து பணம் கொடுத்து பரிசளித்து ஆதரித்துள்ளார்கள் அல்லவா. அன்பு பாராட்டி ஆதரித்த அன்பு உள்ளங்கள் அல்ல. உச்சாரம் பெற்றாரும் உறவு முறையார்களோட இன ஜன பெந்துக்களோட மனைவி மக்களோடும் பெற்றதாய் தந்தையோடும் கூட பிறந்ததோர் பிறவிகளோடும் எவ்விதமாக வாழ வேண்டுமேயான வாழ வேணும் ஜாமி வளர வேணும் வளர வேணும். வள்ளல் சிவன் அருள அருள சாமி வள்ளல் சிவன் அருள அடடே வளர வேணும்.
என் தாயான அன்னை காளியர்கள் 8 பேர்களும் 8 பேர்களும் காண்டவா வனப்புறத்தில் அமோ கட்டிருந்ததோர் கோட்டையானது ஆனது என்ன விதமாக இருக்கிறது தெரியுமா? அப்படியே ஒன்றா நல்ல படித்தளமா படித்தளமா ஒன்றா நல்ல படித்தளமா படித்தளமா ஒய்யார மேடைகளா மேடைகளா இரண்டா நல்ல படித்தளமா படித்தளமா இளந்தரைய மண்டகமா மண்டபமா காளியர்கள் 8 பேருக்கும் பேருக்கு 3ஆம் படித்தளமா தளமோ முத்து வைத்த மேடைகளா மேடைகளா 4ஆம் படித்தளமா தளமா நவரத்தின மேடைகளா மேடைகளா 5ஆம் நல்ல படித்தளமா தளமோ அலங்கார சாவடிய படியா 6ஆம் நல்ல படித்தளமா 6ஆம் நல்ல படித்தளமா அசந்திருக்க மண்டகமா ஓடு 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 அம்மா அசந்திருக்க மண்டகம் ஏழாம் நல்ல படித்தளம்மா 7ஆம் படித்தளம்மா காளியர்கள் 8 பேருக்கு எழுத்தால மண்டகங்கள் 8ஆம் நல்ல படித்தளம்மா கொட்டார சாவடியா முப்புறத்து கோட்டைக்குள்ள 9ஆம் படித்தளம்மா ஓலப்பூவு சாவடியா 10ஆம் படித்தளம்மா 10ஆம் நல்ல படித்தளம்மா ஐயா பளிங்கி வரண மேடைகளா அம்மாளுக்கு பளிங்கி வரண மேடைகளா அந்த முப்புறத்து கோட்டைக்குள்ள காளியர்கள் 8 பேரும் கட்டிருந்த கோட்டையது 10ஆம் படித்தளமா பளிங்கி வர்ண மேடைகளா ஈ இருந்தா ஈ வழுகும் எறும்பு கால் பத்தாது அப்பேர்வட்ட முப்புறத்து கோட்டைக்குள்ள என் தாயான அன்னை காளியர்கள் மாரியம்மா முத்துமாரி முத்தாரம்மா சந்தனம்மாரி சடமாரி உச்சேனி மாகாளியம்மா ஐயா கோட்டையில கொடியும் கட்டி கொடிமரத்தில் பட்டும் கட்டி சிங்கக்கொடி நாட்டுதாளே கருடக்கொடி நாட்டுதாளே பெண்ணரசி கோட்டை என்று பெண்ணரசி அங்க பெருமையோடு வாழவார கட்டிருந்ததோ ஒரு கோட்டையானது அம்மையா உப்புறத்துல என் தாய் அம்மா காளி கட்டுனா பாத்தீங்களா கோட்டை 10ஆம் படித்தளமா பளிங்கி வர்ண மேடைகளா ஈ இருந்தா ஈ வழுகும் எறும்புக்கு கால் பத்தாது பாத்துக்கோ நம்மள மாதிரியா கோட்டை கட்டிருக்கா கிடையாது கிடையாது ஈய கோட்டை எதர கோட்டை 7 சுத்து கோட்டை போட்டிருக்கா என் தாயான அம்பிகை காளியர்கள் 8 பேர்களும் கட்டிருந்ததோ ஒரு கோட்டைக்குள்ள சிவபெருமானுடைய 103 சிவலிங்கம் பிடித்து பூஜை செய்யணும். சிவலிங்க பூஜை செய்வதற்காக என் தாயான அம்பிகை காளியர்கள் 8 பேர்களும் என்ன விதமாகவே சிவலிங்கம் பிடித்து பூஜை செய்ய வருகிறா தெரியுமா? அது நல்ல மணல் குமித்தா அது நல்ல மணல் குமித்தா அனந்தால் இங்கே பிடித்து வைத்த
சேத்து நல்ல மடல் குவித்த சேத்து மடல் குவித்த காளியர்கள் சிவலிங்கமா தான் பிடித்த அம்மையா அம்மண்ணே ஓடு ஓடையா பிடித்து வைத்தார் ஐயா கூட்டி நல்ல மணல் குவித்தார் கூட்டி நல்ல மணல் குத்தாலிங்கம் பிடித்து வைத்தார் அன்னை காளி 8 பேரு முப்புறத்து கோட்டைக்குள்ள 103 லிங்கமாது 103 லிங்கமாது ஐயா பிடித்து அங்க வைக்கால ஓடு 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 அந்த 103 லிங்கத்திற்கு தாயான காளியர்கள் பூஜை செய்ய வார அப்படி இருக்க இந்த சிறப்பான நேரத்தில் பாடும் நாமளுக்கு அன்பு பாராட்டி பரிசளித்து பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் அன்றி ஆகவே அந்த ஆயான அம்பிகை காளியர்கள் முப்புறத்து கோட்டைக்குள்ள 103 லிங்கம் பிடித்து பூஜை செய்து வணங்கி வழிபட வேண்டும் அன்று ஆற்று மணலை குமித்த அரணா லிங்கமாக பிடித்து வைத்தாள சேத்து மணலை குமித்த சிவனா லிங்கமாகவே பிடித்து வைத்து பிடித்து வைத்த 103 சிவலிங்கத்திற்கும் தாயான அம்பிகை காளியர்கள் பூஜை செய்து வணங்கி வழிபட வேணும் என்று பூஜை செய்ய வராளே பூஜை செய்ய ஏ மாகாளி 8 பேரு பிடித்து வைத்த 103 சிவலிங்கத்திற்கு அல்லும் பகலும் 60 நாளிகளும் பூஜை செய்து வணங்கி வழிபட வேணும் என்று பகவானிடத்திலே வாங்கிய வரங்களை கொண்டு அன்றாட அன்றாட சிவலிங்கத்திற்கு என்ன விதமாகவே பூஜை செய்ய வருகிறாதரியமா அடடே அட்டகாளி 8 பேரு அட்டகாளி 8 பேர் முப்புறத்து கோட்டைக்குள் மகாளி 8 பேரும் தெப்பக்குளம் தன்னாதே குளித்து மல்ல நீராடி தீர்த்தமாடி மாத்துடு திருநீற்று காப்பணிந்த சிவனாருக்கு பூஜை செய்ய பாராளை சத்திமார்கள் நந்தவன தோட்டத்திற்கு ஐயா பூமலர பறிக்க வர தோட்டத்திற்கு என்னே நந்தவன தோட்டத்தில் தாயான காளியர்கள் கையால மலரெடுத்த காம்பழகி போகமன்று வரலால மலரெடுத்த வெம்பி வீடு என்று சொல்லி சத்திமார்கள் 8 பேர் தங்க தோரட்டி கொண்டு தங்கரளி மலர் வரை செப்பு தோரட்டி கொண்டு செவ்வரளி மலரெடுத்த வெள்ளி நல்ல துரட்டி கொண்டு வெள்ளரளி மலரெடுத்த அப்படி வெள்ளி நல்ல துரட்டி கொண்டு அட்டகாளி 8 பேரு வெள்ளரளி மலர் எடுத்து சிவனாருக்கு பூஜை செய்ய
பாராளி சக்திமார்கள் பூஜை செய்ய வரபோது பூஜை செய்ய அங்கே எவ்விதம் நடக்குதான சிவலிங்கத்திற்கு அல்லும் பகல 60 நாளிகளும் சிவலிங்க பூஜை செய்ய குளித்து நீராடி தீர்த்தமாடி மாத்துடுத்தி பகவானுக்கு பூஜை பண்ணணும்னா ஐயா பூ வேணும் இல்லையா? பூ வேணுமல்ல. பூக்கள் இல்லாத பூஜையில புண்ணியம் கிடையாது. கிடையாது கிடையாது. ஏன் சொல்லுங்க? என்ன காரணம்? ஆமா, பூ இல்லாத பூஜை என்ன காரணம் சொல்லி வா. ஆமா ஆமா ஐயா, பகவானுக்கு பூஜை பண்ணணும்னா பூ வேணும். வேணும்ல. பூ இல்லாத பூஜையில புண்ணியம் கிடையாது. கிடையாதுல. மலர் இல்லாத பூஜையில மகிமை கிடையாது. கிடையாது. சிவனாருக்கு பிடித்த பூவு என்ன பூவு? அதாவது சிவனாருக்கு பிடித்த பூவு என்ன பூவு? அரளிப்பூ. சொல்லிட்டான், உண்மையை சொல்லிட்டான். பகவானுக்கு பிடித்த பூ என்ன பூவு? பகவானுக்கு பிடித்த பூவு அரளிப்பூ. அதானோ? அப்ப ஆண்டவனுக்கு பிடித்த பூவு? ஆண்டவனுக்கு பிடித்த பூவு செவ்வரளிப்பூ. அதே தானே. தண்ணி பகவானுக்கு பிடித்த பூ அரளிப்பூ தான். ஆண்டவனுக்கு பிடித்த பூ அரளிப்பூ தான். எத்தனை பூ இருந்தாலும் பூக்கள் இல்லாத காலத்துல வில்வேல இருக்கு பாத்தீங்களா? அந்த வில்வ இலையானது 1000 பூவுக்கு சமானம். பூக்கள் இல்லையான ஒரு வில்வேலை கொண்டு 1000 பூசை பண்ணலாம். அப்படியாக என் தாயான அன்னை காளியர்கள் 8 பேர்களும் 103 லிங்கத்திற்கு பூஜை செய்வதற்காக என்ன விதமாக வருகிறாதரியமா? நந்தவன தோட்டத்தில நந்தவன தோட்டத்தில மலர பறிக்க வார நாம கையால மலர் எடுத்தால் காம்பளிகி போகும் என்று வரலால மலர் எடுத்தால் எம்பி வீடு என்று சொல்லி அங்க நல்ல துரட்டி கொண்டு தங்கரளி மலர் பறித்த செப்பு நல்ல துரட்டி கொண்டு செவ்வரளி மலர் பறித்த கொண்டு மலர் பறித்த செவ்வரளி மலர் எடுத்து ஆண்டவனர் பகவானுக்கு பூஜை செய்ய வராளே காளியர்கள் 8 பேர் பகவானோட லிங்கத்திற்கு பாலால அபிஷேகம், பன்னீரால அபிஷேகம், தியானால தேன் திரவியத்தால் அபிஷேகம், பல வகை அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் 103 லிங்கத்திற்கு 103 அண்ணா பூஜை செய்து வாராளே. ஆண்டவனா லிங்கத்திற்கு அனுதினமும் பூஜை செய்தார். பகவானுடைய 103 லிங்கத்திற்கு அல்லும் பகல 60 நாளிகையும் பாலால் அபிஷேகம், பன்னீரால் அபிஷேகம், தேனால் அபிஷேகம், திருநீரால் அபிஷேகம். ஐயா 103 லிங்கத்திற்கு பூஜை செய்து வாராளே. பூஜை செய்து வரபோது பூஜை செய்து அங்க எவ்விதம் நடக்குதான்
காளியர்கள் ஆமா இறைவனாகிய சிவலிங்கத்திற்கு சரி 6 கால பூஜை செய்து அனுதினமும் வணங்கி வழிபட்டு வருகின்றார்கள். ஆமையா நாள் தவறினாலும் நாளிகை தவறாது. தவறக்கூடாது. ஆண்டவருக்கு எத்தனை காலம் பூஜை? ஆண்டவனுக்கு 6 கால பூஜை. ஆமா, அரணாருக்கு 6 கால பூஜை வேளையிலையும் ஆமா 4ஆம் கால சாமா சரி பிரம்ம முகூர்த்த வேலை இருக்கு பாத்தீங்களா? ஆமா அந்த பூஜை தான் ஆண்டவனுக்கு ரொம்ப முக்கியம் பாத்துக்க. ஆமா அப்ப என் தாயான அன்னை காளியர்கள் ஆமையா சிவலிங்க பூஜை செய்து ஆமோ சிவனாரை வணங்கி வார முப்புறத்து கோட்டைக்குள்ள ஆமையா அப்படி வணங்கி வரும் நாளையிலே அங்க என்ன என்ன நடக்குதா நடக்குதா வணங்கி வரும் நாளையிலே காளியர்கள் 103 லிங்கத்திற்கு ஆமா அல்லும் பகலும் 60 நாளிகளும் ஆமையா நாள் தவறினாலும் சரி நாளிகை தவறாம பூஜை செய்தாள் அல்லவா? ஆமோ சிவலிங்கத்துக்கு பூஜை செய்ய செய்ய ஆமா அவனா பகவான் லிங்கம் 1 இல்ல 2 இல்ல சரி 103 லிங்கம் இல்லையா? ஆமா 103 லிங்கம் எல்லாம் இருக்கு. 103 லிங்கத்துக்கு 6 கால பூஜை செய்து ஆமா அனுதினம வணங்கி வருகிறார்கள் அல்லவா? ஆமையா அப்படி வணங்கி வரும் நாளையிலே முப்புறத்து கோட்டைக்குள்ள அம்பிகைய காளியர்கள் ஒரு நாள வேளையிலே எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணாத அங்கே என்னதாளே ஆண்டவனுக்கு 6 கால பூஜை செய்ய செய்ய சரி ஆண்டவனுக்கு கைலாசத்துல பாருங்க என்ன ஏமன்னா சக்திமயமானது எங்கு பார்த்தாலும் கூடிக்கொண்டிருக்கிறது, இருக்கிறது. சிவமயமானது குறைந்து கொண்டிருக்கிறது. குறைந்து கொண்டு இருக்கிறது. அவன் எங்கு பார்த்தாலும் ஓம் சக்தி ஆமா பராசக்தி பராசக்தி ஓம் காளி ஓம் காளி ஜெய் காளி ஜெய் காளி ஓம் காளி ஓம் காளி ஓமக்கலியா ஓமகாளி ஓம் காளி ஓம் காளி ஜெய் காளி ஜெய் காளி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி. பராசக்தி. அப்ப எங்க பார்த்தாலும் சக்தி நாமம் தான் ஒலித்துக் கொண்டிருக்கிற வீரே. ஆமா சிவநாமமானது குறைந்து கொண்டே இருக்கிறது, குறைந்து கொண்டு இருக்கிறது. ஏமன்னா ஆண்டவனுக்கு 6 கால பூஜை. ஆமா அம்மாளுக்கு எத்தனை காலம்? அம்மாளுக்கு எத்தனை காலம்? நீங்க தான் சொல்லணும். 4 காலம். 4 காலம் ஆத்தாளுக்கு. ஆமா 4 காலத்துல 4ஆம் காலம் தான் ரொம்ப முக்கியம். ஆமா 4ஆம் காலம் காளிக்கு சரி. ஆகையினாலே 6 கால பூஜை செய்தாலும் ஆமா சிவமயம் குறைந்தது, ஆமா சக்திமயமோ உயர்ந்தது. உயர்ந்தது சக்திமயம் உயர்ந்திருக்க சரி, சிவமயமானது குறைந்திருக்கிறது. குறைந்திருக்கிறது. ஆண்டவராகிய கடவுள் பெருமானுக்கு ஆமையா கையிலே அருளும் கிடையாது, பொருளும் கிடையாது. கிடையாது. எங்கு பார்த்தாலும் சிவமயம் தானே குறைந்து கொண்டிருக்கிறது, ஆமா சக்திமயம் தானே உரைத்துக் கொண்டிருக்கிறது. இருக்கிறது. ஆண்டவனுக்கு அருளும் இல்லை, பொருளும் இல்லை. இல்ல இல்ல இருள் நீங்க அருள் கிடைக்க வேண்டுமையான ஆமா என்ன பண்ணலாம்? என்ன செய்யலாம்? ஆண்டவனுக்கு இருள் நீங்க அருள் கிடைக்க வேண்டுமையான சரி, பாலாபிஷேகம் நடத்தணும். நடத்தணும். பூலோகத்துல ஒரு ஆலயத்தை கட்டுறோம்னா ஆமா வருடா நடத்தக்கூடியது சரி, வருஷாபிஷேகம். ஆமா வருஷம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடத்துவது ஆமா மகா கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம். ஆமா மகா சீர்தோத்தனை ஆமா கும்பாபிஷேகம் சொல்லுவாங்க. சொல்லுவாங்கல்ல. அப்படி கும்பாபிஷேகம் நடத்துமையானா சரி, ஆலயங்களுக்கு அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம். அப்பேற்பட்ட இறைவனாகி பகவானுக்கு ஆமா இருள் நீங்கி அருள் கிடைப்பதற்காக ஆமா பாலாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று
ஆதி கைலாசத்திலே வராசக்தியான பார்வதி ஆமையா ஆதி வெள்ளி கையிலே கையிலே ஆதி வெள்ளி கையிலே அண்டவனார் பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்யணுமே பால் அபிஷேகம் செய்வதற்கு சத்தியம பார்வதியா யாரமல்ல அழைப்பாளான அட்டதுக்கு பாலகர சத்தியவ அழைப்பாள பார்வதியை அழைத்த போது பார்வதியா அட்டதுக்கு பாலகர் ஏது செய்தார் அசதுக்கு பாலகர் சத்திய அழைத்த போது பாலரல்ல வாராரே கைலாச வாசலுக்கு அச்சதுக்கு பாலகரும் சக்தியிடம் முன்னாலே சக்தி சக்தி பார்வதியே அடியாரங்களை அழைத்தது என்ன கேட்டது ஒரு வேளையில சத்தியாவா சொல்லுவாளா மங்களப்ப பாலகரே மங்களப்ப பாலகரே இங்க வார்த்தை ஒன்று சொல்லி கேளாய் போடு 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 தகதா தகதை எப்பா துவாரகா பாலர்களே நீங்க 8 பேர்களும் வந்து கூடி திருப்பார் கடலுக்கு சென்று எங்க அண்ணனாகிய திருமாலன் திருக்கரத்தினாலே பால் குடம் கட்டி சுமந்து வாங்க பகவானுக்கு பாலாபிஷேகம் நடத்தணும் அப்பந்தான் ஆண்டவருக்கு இருள் நீங்கி அருள் கிடைக்கும் அல்லவா என்று பராசக்தியான பார்வதி அசதுக்கு 8 துவாரகா பாலரிடத்திலே சொல்ல பகவானுக்கு அபிஷேகம் பண்ணணும்னா பால் குடம் சுமக்கணும் அஷ்டத்துக்கு 8 துவாரகா பாலர்கள் எங்கே வர்றாங்க திருப்பார்கடலுக்கு வர்றாங்க திருமாலன் வாழக்கூடிய திருப்பார்கடல் அதற்கு வந்து திருமாலனுடைய திருக்கரத்தினாலே பால் குடத்துல பாலை கட்டி வர்றாங்க அந்த காலத்துல பால் குடம் சுமக்கணும்னா பாருங்க பாத்தீங்களா இந்த மண் குடம் இத மாதிரி மண் குடத்துலதான் ஆதி காலத்துல பால் குடத்துல பாலை கட்டி சுமந்து வந்திருக்காங்க மண்குடம் மண்பாண்டத்துல அவன் வில்லு குடம் ஒண்ணு இப்பமே மாந்தாண்டி இருக்கு இதெல்லாம் குறைஞ்சு போச்சு அப்ப உள்ள மண்குடம்னா பாத்தீங்கன்னா ஒரு 30 லிட்டருக்கு மேல பிடிக்கும் மண்குடத்துல பால் சுமந்தாலும் அம்மா மனசு குளிரும் பாத்துக்கோ எவனா குடம் என்ன சின்ன குடமா இருக்கு பெரிய குடமா இருந்தது அந்த காலத்துல அப்ப ஆதியில மண்குடத்துலதான் பால் கட்டி வந்தாங்க ஆதியில தான் நாகரிகம் கூடதான் ஆமா இப்ப என்னத்துல கொண்டு வர்றாங்க இப்போ பித்தாளை குடம் வெங்கல குடம் வேற அந்த குடத்துல அப்படி குடத்துல கொண்டு வர்றாங்க சில்வர் குடத்துல கொண்டு வர்றாங்களா சில்வர் குடம் நீ சில்வர் குடம் பித்தாளை குடம்ங்க வாட்டர் கேன்ல கொண்டு வராங்க ஐயா வாட்டர் கேன்ல அதுவும் கொண்டு வராங்க அந்த வாட்டர் கேன் போக 4 பால் பாக்கெட் வாங்கி கொடுத்துருந்தாங்க ஆமா அபிஷேகம் பண்ண முடிஞ்சு வச்சு அதனால அச்சதுக்கு துவாரகா பாலர் அல்ல பால் குடம் கட்டி சுமக்க வேணும் என்று துவாரகா பாலர் திருப்பார் கடலுக்கு வந்தாங்க திருமாலன் திருக்கரத்தினாலே பால் குடத்திலே பாலாமிர்தம் கட்டி அந்த பால் குடத்தை தலையில சும்மாடு கூட்டி பானை வந்து 30 லிட்டருக்கு மேல பிடிக்கும் பத்தியல தலையிலே சுமந்தாங்க கால் அடையாகவே நடந்து வரக்கூடிய பாலர் எல்லாம் கைலாசம் போகணும்னா 8 நாள் ஒரு வாரம் ஆகும் அதுவும் நேரமும் போகணும் வழியும் தொலையணும் அப்ப எங்க போகலாம் உப்புரத்து கோட்டை வழியாக பால் குடத்தை சுமந்து கொண்டு செல்வோம் என்று
எவ்விதமாகவே வருகிறார் தெரியுமா அப்படியா? அட்டதுக்கு பாலேரல்ல அட்டதுக்கு பால